ஹாய். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ஒரு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பேக் பார்ட்டுக்குள்ளே லைனிங் கட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் 14.5 இன்ச்சு. அண்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு 10, ஹிப் ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சஸ் வருது. நெக்கோட வித்து வந்து 2.25 கொடுத்துருக்கேன். கீழே வரும்போது 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அண்ட் ஷோல்டர் வந்து 3 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் கொஞ்சம் குறுகலாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக நெக்கோட இறக்கத்துலேருந்து வரும் இல்லையா, மேலே 2.25, கீழே வந்து 2.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் இப்படி வரும்போது ஷேப் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேருந்து அப்படியே நம்ம கீழே எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இது நான் வந்து ஒரு பான் நெக்குக்கு உண்டான டிசைன் பண்ணுறேன். அந்த என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ சீம் அலோவன்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம ஒரு சின்ன கட் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நெக்கு வந்து எப்படி மார்க் பண்ணமோ அந்த நெக்கை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கீழே உள்ள பீஸ் வந்து நமக்கு டிசைன் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு சின்ன டிசைன் வைக்க போகிறோம். ஸோ அந்த பீஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸ் 2ஆக இருக்குது. இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு இதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிறது மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸாக தனித்தனியாக நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பிங்க் கலர் கிளாத்து, சாரியில் வந்து பிங்க்கு வருது, அதில் இருக்கிற கிளாத்தை வந்து நான் டிசைனுக்காக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போது பேக் பார்ட்டை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கோம்ல, இதில் நான் ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு தையல் போடுறேன். அதாவது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு அப்படியே திருப்ப போகிறோம். எப்போவுமே நம்ம நெக்குக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி இதே மாதிரி பண்ணுறேன். லைட்டாக இந்த நெக்கத்தை வச்சு இப்படி கீறி விட்டோம்னா அது அப்படியே அமுந்துக்கும். இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சுற்றி வர ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீஸையும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து சாரீலேருந்து கட் பண்ண பிங்க் கலர் கிளாத். இது நம்ம கம்மியாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிறத வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் டிசைன்ஸை போட்டுட்டு பேலன்ஸ் உள்ள கிளாத்தை வந்து நம்ம வைக்கலாம். ஏதாவது நமக்கு இன்னொரு டிசைன்ஸ்க்கு யூஸ் ஆகிறதுக்கு கூட ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்ன சின்ன ஃப்ளேட்ஸ் வைக்கிறேன். அந்த நமக்கு எந்த இடத்துல வந்து டிசைன் வேணுமோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்தோட அளவை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை சென்டர் பகுதியில் நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். சின்ன ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நம்ம அப்படியே மெதுவாக நம்ம அந்த இதை எடுத்து விட்டுட்டு கீழே ஒரு சின்ன ஃப்ளீட் வச்சு திரும்பியும் வச்சு அப்புறம் ஒரு தையல் போடணும். இதே மாதிரி நமக்கு அந்த பீஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா ஸ்கொயர் பீஸ், அந்த பீஸோட லென்த்து பிரெத்துக்கும் அதை விட கொஞ்சம் சுற்றியும் 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நம்ம அளவுகளை வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சு பார்க்குறேன் இதில் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பத்தலை, இன்னும் அந்த பீஸுக்கு உண்டான லென்த் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஃப்ளீட்ஸ் போட்டு ஃப்ளீட்ஸை வச்சு தையல் போடுறேன். ரொம்ப ஈஸியான நெக் டிசைன் தான். இது வந்து யார் வேணாலும் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஓகே, நமக்கு எக்ஸஸாகவும் கூட இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் வந்து எப்படி இருக்கோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சைடில் 2 பக்கம் சைட்லேயும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அயர்ன் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பீஸை வந்து மேலே வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்துட்டு நமக்கு சைடில் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு தேவைப்படுது. அப்போ தான் நம்ம அங்கே வச்சு தைக்கும்போது நமக்கு எக்ஸஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு தையல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சு பார்க்குறேன். சைடில் 2 பக்கமே வந்து நம்மளுக்கு சீம் அலோன்ஸ் 1/2 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ நான் மேல் பகுதியில் ஒரு லைனிங்கை வந்து மேல் பக்கமாக வச்சு நல்ல பக்கமாக வச்சு ஒரு மேலே மட்டும் தையல் போடுறேன். போட்டு எப்பவும் போல் நெக்கை திருப்புறோம்ல அதே மாதிரி நம்ம திருப்ப போகிறோம். இப்போ திருப்பிட்டு அதே மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சுற்றியும் அந்த லைனிங் கிளாத்தினுடைய அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எந்த இடத்துலையுமே வந்து நம்ம எடுத்து அந்த ஃப்ரில்ஸ் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து மடங்காமல் மாறாமல் அதே மாதிரி சுற்றி வர ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சுற்றியும் சேமாக ஒரே மாதிரி கீழே வந்து நமக்கு தேவையில்லை. கீழ்ப்பகுதி வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து பேக் பீஸோடு சேர்ந்து தான் இது பண்ண போகிறோம். ஸோ சைடில் மட்டும் நம்மளுக்கு 1/2 இன்ச்சுக்கு கிளாத் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தைச்சி வச்ச இந்த சென்டரில் இருக்குல்லையே அந்த நூலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடைசியாக எடுத்துக்கலாம், நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது 2 கிளாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சைடில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே தான் வந்து நம்ம கிளாத்தை வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் என்னென்னா நமக்கு கரெக்டான சென்டர் பார்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா, நெக்கோட பிரெத்து நெக்கோட லென்த்து எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு ஒரு பின் வந்து குத்திக்கங்க, மாறாமல் இருக்கிறதுக்கு, நகராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் குத்திட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கீழே எப்படி கரெக்டாக இருக்குது, மேலேருந்து நெக்கோட அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா, தையலோடு சேர்ந்து எனக்கு 10 இன்ச்சஸ் வருது. இது தையல் இல்லாமல் 9.25, நான் தையலோடு சேர்ந்து 10 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் கரெக்டாக எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ செக் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நகராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த பெல் பின் குத்தியிருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆனால் இப்போ நம்ம வியர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் பேக் நெக்கு. இதுக்கு மேலேயே நம்ம பீட்ஸ் கூட வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் சைடில் வந்து பார்த்தா இந்த இதுக்கிட்ட ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கிளாத் எனக்கு இருந்துச்சு. அதை வந்து நான் 1/2 இன்ச்சுக்கு 2ஆக மடித்து தையல் போட்டிருக்கேன். நெட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நெக் பீஸ் கிட்ட நான் வைக்கிறேன். வச்சு ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். உங்களுக்கு எந்த சைடு பார்த்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து 2ஆக மடித்து அந்த நெக்கோட ஓரத்தில் வச்சு இந்த பக்கம் சைடு வந்து ஒரு தையல் கொடுக்குறேன். தைச்சிட்டு அதை அப்படியே மடிச்சிங்கன்னா அந்த ராயேஜஸ் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் நம்ம போடுறோம். இப்போ பார்க்கும்போது பைப்பிங் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கிட்டத்துலேயே நம்ம வச்சுருந்தா அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓரத்தில் தான் நெக்கோட ஓரத்தில் வச்சா நல்லா இருந்திருக்காது. ஸோ நான் வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத் கொஞ்சம் தெரியணும், ஒரு ப்ளூ கலர் பீஸ், அப்புறம் வந்து நம்ம ஒரு பிங்க் பீஸ் வச்ச மாதிரி இப்போ நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இது வந்து சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இது எதுக்குன்னா நம்ம வந்து அந்த அந்த போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த தையல் நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போது இதில் வந்து காப்பர் கலர் புட்டாஸ் இருக்குது இந்த சாரியில். அதே கலரில் வந்து நான் பீட்ஸ் எடுத்து நடுவில் ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கு நடுவில் ஒரு பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள்.
ஒவ்வொரு பீட்ஸ் தைக்கும் போதும் ஒவ்வொரு முடிச்சு வந்து கரெக்டாக 2-3 இது போட்டுருங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் போடும்போது ப்ளவுஸு அதுக்கப்புறம் லூஸ் ஆகிட்டு ரொம்ப தொங்குன மாதிரி ஆகிடும். அதுக்காக நம்ம இறுக்கி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃபினிஷிங் லுக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதனோட சாரியோட வச்சு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிசைனர் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தையல் போட்டு எடுத்தாச்சு. ஸோ இதனோட ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த சாரியோடு நான் வச்சு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.